சில விஷயங்கள் வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா சினிமா வந்து நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுக்குறோமோ இல்லையோ தப்பான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கூடாது. ஏன்னா எல்லா படத்துலையும் நம்மளால மெசேஜ் வைக்க முடியாது. ஏன்னா எல்லா படமும் ப்ரீச்சியும் ஆயிடும். சினிமா வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட். என்டர்டெயின்மெண்ட்குள்ள நம்மளால நல்ல மெசேஜ் வைக்க முடியுதுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஒரு சூப்பரான காம்பினேஷன் எதுவுமே கிடையாது. அது வந்து கட்டா குஸ்தி மாதிரியான படங்கள் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் டைமே சார் கதை சொல்லும்போது நான் சொன்னேன் இந்த பெர்ஸ்பெக்டிவ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. இன்னைக்கு காலங்காலமா ஒரு நம்ம நாட்டில் வந்து ஒரு விஷயம் இருக்கு, ஆம்பளை தான் எல்லாமே அப்படிங்கிறது. அந்த பர்ஸ்பெக்டிவ் பார்ட் ஒன் கதை கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அண்ட் அது வந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், நானே ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் போய் சேரணும் வெளியே. மெயினாக என்னன்னா நல்ல படங்கள் மக்கள்கிட்ட போய் சேரணும், அவங்க என்ஜாய் பண்ணணும். அதில் ஏதாவது நல்ல மெசேஜ் சொல்ல முடிஞ்சால் அதை சொல்லிட்டு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது சூப்பர் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ பார்ட் டூ பண்ணும்போது இதை தாண்டி என்ன பண்ணலாம்னு ஒரு சேலஞ்ச் இருந்தது எங்களுக்கு. சார் சொல்லும்போது இந்த ஹவுஸ் ஹஸ்பண்டாக மாற்றிடலாம், ஏன்னா அதுவும் புதுசு. ஸோ கணவன் வந்து வீட்டில் உட்காந்து வீடு வேலைகள் பார்க்கறது, குழந்தைய பார்த்துக்கிறது, ஸ்கூல்ல ட்ராப் பண்றது, பிக்கப் பண்றது, சமையல், இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பார்க்குறாரு. அப்படிங்கும்போது இந்த சொசைட்டி வந்து ஹஸ்பண்ட் ஒரு லூசரா தான் பார்க்குது. அதே சொசைட்டி ஹஸ்பண்ட் இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்ற சொசைட்டி அது ஹஸ்பண்ட் பண்ணும்போது அவனை லூசரா பார்க்குது. அப்போ இது மாதிரி பண்ணா இந்த மாதிரி கேரக்டரைசேஷன் வச்சா எப்படி இருக்குங்கிறது தான் நான் கட்டா குஸ்தி 2ல பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுல அது ஒரு சூப்பர் பவர். வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்றதுங்கிறது ஈஸி கிடையாது. நான் எங்க அம்மாவை சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு வந்து எங்க அம்மா மேல பயங்கர மரியாதை. ஏன்னா அவங்க அவ்வளோ தாங்கியிருக்காங்க இந்த வீடை. அவங்க நல்ல இந்த வீடை வச்சதுனால தான் நாங்க எல்லாரும் இன்னைக்கு நல்லா இருக்கோம். ஸோ அந்த சூப்பர் பவர் விமன் கிட்ட இருக்கு. அது வந்து நாங்க வெளியே காமிக்கணும்னு நினைச்சோம். விமன்னா யாரு, வீட்டில் இருந்தா என்ன அப்படிங்கிறது அது வந்து இந்த படம் வழியா ரொம்ப நல்லா டிரான்ஸ்லேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எடுத்து பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு, சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நான் காட்டுற விஷயங்கள் எல்லாமே நான் லைஃப்ல ஃபேஸ் பண்ண விஷயங்கள், எல்லாம் பார்த்த விஷயங்கள் தான். அது ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணும்போது அது கன்வெர்ட் ஆகும்போது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கிடைக்குது. அண்ட் அதுக்கு வந்து உண்மையாவே செல்லாக்கு தான் பாராட்டலாம் போனோம். ஏன்னா அவர் நல்லா எழுதியிருக்கிறாரு. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த கோர்ட்ல ஒரு சீன் இருக்கு, நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு அந்த சின்ன பொண்ணு ஜாரா பேசும், அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஒரு டயலாக் வந்து நாங்க நிறைய இடங்கள்ல பார்த்தோம், கை தட்டுறாங்க. நான் அந்த டயலாக் அவர் என்கிட்ட சொல்லும் போது நான் சொன்னேன், செம்ம டயலாக் இல்ல இது. இதுதானே ஒரு குழந்தையோட பார்வை, ஒரு அம்மா அப்பா பிரியக்கூடாதுங்கிறது ஒரு குழந்தையோட பார்வை என்னங்கிறது அந்த டயலாக்ல சூப்பரா சொல்லியிருப்பாரு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம்ல நல்லபடியா ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகும்போது அதோட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஆஸ் அ ப்ரொடியூசர், ஆஸ் அ கிரியேட்டர் நான் நினைக்கிறேன். பார்வையாளரே சொன்னாங்க என் கணவர் தான் எனக்கு உதவி கரெக்ட். இல்ல உங்கள்கிட்ட லைவா சொன்னாங்க, அதை எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது பெரிய விஷயம். நீ வேலைக்கு போனா நானும் போகணுமா கரெக்ட். அப்படின்ற மாதிரி ஈகோலாம் நிறைய இருக்கு, உண்மை அதுதான். நீங்க இதை கொண்டு வரப்ப எப்படி ஃபீல் ஆகுது? அதான் அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஸ்ட்ரென்த்தே அதுதான். மேன் உமனுங்கிறது அந்த ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ங்கிறது அது வந்து ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப். விட்டு கொடுத்தல் தான் ஈக்குவாலிட்டி. ஈக்குவாலிட்டிங்கிறது போட்டி போடுறது கிடையாது. விட்டு கொடுத்தல் இருக்கிறது தான் ஈக்குவாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல கொஞ்சம் அந்த பேஷன்ஸ் கம்மியா இருக்கு. ஸோ எனக்கும் வந்து ஒரு மேரேஜ் பிரேக் ஆச்சு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நிறைய சொல்லி கொடுத்தது லைஃப்ல. நான் எங்க தப்பு பண்ணேன், என்ன பண்ணிடக்கூடாதுங்கிறது. அதெல்லாம் வந்து எனக்கு ஒரு கதை கேட்கும்போது நான் ரொம்ப ரிலேட் பண்ணிப்பேன் என் லைஃபோட. ஸோ அந்த விஷயங்கள் இன்னுமே நிறைய பேர் பண்ணக்கூடாதுங்கும் போது அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது உண்மைதான். அந்த மாதிரி ஒரு கதை வரும்போது ஐயோ என்ன மாதிரி யாருக்குமே நடக்கூடாது, இந்த கதை சொல்லிட்டோம்னா 4 பேர் இது பார்த்து ஏதாவது யோசிச்சாங்கன்னா அது எவ்வளவு சூப்பரான மேட்டர் இல்ல, அதை நம்ம பண்ணணும் அப்படின்னு தான் நான் இந்த கதையை சூஸ் பண்ணேன் ஆக்சுவலா. கணவன் மனைவியா மதுரையில் இருக்கலாம், ஒரு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற கணவன் யங்ஸ்டர்ஸ், அதாவது 30 வயசுல இருந்து 35 வயசுல இருக்கிற கணவன் மனைவி நீங்க என்ன அறிவுரைகள் சொல்றீங்க? அது டைரக்டர் சொன்னா நல்லா இருக்கும். பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க, அதுதான் மேட்டர். எதுவா இருந்தாலும் டப்புன்னு முடிவு எடுக்கிறதுங்கிறது லைஃப் கிடையாது. நான் என் அனுபவத்துல சொல்றேன், முடிவு டக்குன்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். சம்டைம் டைம் ஹீல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டைம் வந்து நிறைய விஷயத்த மாற்றும். ஸோ டைம் கொடுக்கணும், புரிதல் இருக்கணும். பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நம்மளை பற்றி மட்டும் யோசிக்காம அவங்க என்ன யோசிக்கிறாங்க, ஏன் யோசிக்கிறாங்க, எதனால யோசிக்கிறாங்க, அவங்க ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க, அவங்களோட யோசனை ஃபுல்லாக அந்த வாழ்க்கையை வச்சுட்டு தான் இருக்கும். நம்ம ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம், நம்மளோட யோசனை எல்லாமே அது வச்சுட்டு தான் இருக்கும். இப்போ அது ரெண்டுமே வரும்போது ஒன்னா நம்ம சின்னதா ஒரு தூர பார்வையிலேருந்து பார்த்து ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூ புரிஞ்சுக்கிட்டோம்னா பாதி பிரச்சனைகள் முடிஞ்சிடும். இதுதான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப்ல. பெண்கள் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் இதுல கலந்துக்காத இன்னும் பல பிரச்சனைகள் இருக்கு, குறிப்பா உடை இந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கான இது எனக்கு இந்த படத்துல சொல்லியிருக்கீங்க நிறைய. ஆமா, அது ஏன் சொன்னீங்க சொல்லுங்க. இல்ல இந்த படத்துல அதுக்கான விஷயத்த எண்டில் சொல்லியிருப்போம் ஒரு கேரக்டர் மூலமா. ஆமா, நார்மலா ஜெனரலா அதுக்காகவே நிறைய ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்புறது இல்லை குழந்தைங்கள, அதுவும் பெண்களை.
இந்த மாதிரி ஏன்னா ஸ்போர்ட்ஸுக்கான ட்ரெஸ்ஸுங்கிறது வேற மாதிரி இருக்கும், அது வந்து பார்வை வேற மாதிரி இருக்கு அப்படின்றதுனால அது அப்படி பார்க்கக்கூடாது, அது தப்பு அப்படின்ற விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம். அதையும் இந்த கேரக்டர்ல சொல்லியிருக்கோம். ரீல்ஸ் மூலியமா இப்ப படங்கள்லாம் நல்லா முன்னேற்றம் அடையுது. இதே ரீல்ஸ் படிப்படியா வளர்ந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு ஆட்சியே போய்க்கான்ற வருது. இது அடுத்த சமூக முன்னேற்றத்துக்கு நல்லதா எப்படி சார்? விஷ்ணு சார், ரெண்டு பேரும் இல்லை ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு விஷயங்கள் அது மாறிக்கிட்டே தானே இருக்கும். ஆமா, டெக்னாலஜி மாறும், டைம் மாறும், டெக்னாலஜியோட நிறைய விஷயங்கள் மாறும். மாற்றம் வந்து பர்மனெண்ட். அதுல வந்து எந்த விதமான இது கிடையாது, டிபேட்டே கிடையாது. ஸோ லைஃப் மாறிட்டு தான் இருக்கும் போது நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் வரும்போது வந்து கடைசியாக அப்போதான் அந்த ஒரு வருஷம் 2 வருஷத்துல தான் ரீல்ல படம் எடுப்பாங்க. இப்போ டிஜிட்டல் ஆயிடுச்சு. இந்த ரீல்லேருந்து டிஜிட்டல் ஆகும்போது டக்குனு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்துருச்சு. ஸோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸ் தான் மெயின்னாங்க. திருப்பி அந்த காலம் போய் திருப்பி வந்து வேற மாதிரி ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அடாப்ட் பண்றது தான் லைஃப். நான் இல்லை அங்கே மாட்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இனிமேல் ஷார்ட் ஃபிலிம் டேரக்டர்ஸோட படம் பண்ணக்கூடாது, நம்ம படம் பண்ண டேரக்டர்ஸாக படம் பண்ணோம்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட படங்கள் தான் முண்டாஸ்பட்டி, இன்டர்நெட்னாலே. ஸோ அது நமக்கு ஒரு இடம், ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துச்சு. ஸோ டெக்னாலஜி மாறும், விஷயங்கள் மாறும், சுச்சுவேஷன் மாறும், பப்ளிக் மாறுவாங்க, பப்ளிக் பார்க்குற பார்வை மாறும். அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டே இருக்கணும். அதுதான் லைஃப். ஸோ என்னைக்கு ரீல்ஸ் காலம், அண்ட் நம்ம எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், அண்ட் அது பொறுத்து நம்ம வாழணும், அவ்வளோதான் சொல்லுவேன். பட் ரீல்ஸ் தான் லைஃப் கிடையாது. லைஃப் வந்து ரீல்ஸை தாண்டியும் இருக்கு. அந்த லைஃப்பை நம்ம என்ஜாய் பண்ணணும். ரீல்ஸுங்கிறதுக்காக நம்ம உண்மையான வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. வாழ்க்கை வந்து இட்ஸ் அ ஹோல்சம் லைஃப். அது வந்து வெறும் ரீல்ஸில் மட்டும் போயிட்டு மீதி லைஃப்ல இருக்கிற விஷயங்கள், நல்ல விஷயங்களை விட்டுறக்கூடாது. அது முக்கியம், அது பார்ட் ஆஃப் லைஃப், அது வெரி இம்பார்ட்டன்ட். பட் அதை தாண்டி ஒரு நல்ல லைஃப்பை வாழணும். வெண்ணிலா கபடி குழுல மாரிமுத்து நடிச்சீங்க. இப்போ வீரவா வந்திருக்கீங்க, வீரர் ஆயிருக்கீங்க. வெண்ணிலா கபடி குழு வீரர் ஆயிருக்கு என்னன்னு கேக்குறீங்களா? வீரான்னு முடிச்சிருக்கீங்க. 17 இயர்ஸ் ஆயிருக்குல்ல, அதுலயே வீரர் ஆயிட்டாரு. இல்ல, நான் வரும்போது எனக்கு சினிமா பத்தி ஒண்ணுமே தெரியாதுங்க, அதான் உண்மை. நடிப்பு பத்தியும் ஒன்றும் தெரியாது, கேமரா பார்த்ததே கிடையாது. சினிமா கேமரா ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப க்ளோஸா பார்த்து வெண்ணிலா கபடி குழு. அங்கிருந்து எனக்கு 22 படம் பண்ணியிருக்கேன், 17 இயர்ஸ் சஸ்டெயின் பண்ணியிருக்கேன், 12 படம் ப்ரொடியூஸ் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஜேர்னி பார்க்கும்போது நான் என் கண்ணுக்கு நான் ஒரு வீரனாக இருக்கிறேன். பப்ளிக் கண்ணு கண்டிப்பா அவங்க தான் சொல்லுவோம். நீங்க வந்து நிறைய ஜானர்ஸ்ல வந்து நடிக்கிறீங்க. சில ஆக்டர்ஸ் வந்து ஒரு ஃபிட் பண்ணிக்குவாங்க, ஆமா. அதுலயே அந்த பேட்டர்ன்லயே மாறவே மாட்டாங்க சில ஆக்டர்ஸ். பட் நீங்க வந்து இந்த நேரத்தினாலயா இருக்கணும், எனக்கு முண்டாஸ்பட்டியா இருக்கும், இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் சூஸ் பண்ணி பண்ணும்போது அதுல வந்து டிஃபிகல்டிஸ் என்ன, அது எப்படி நீங்க சூஸ் பண்றீங்க, அதை சூஸ் பண்றதுக்கான தைரியம் எப்படி? டிஃபிகல்டிஸ் என்னன்னா, ஒவ்வொரு படத்துக்கு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. அதனால என் பயணம் வந்து 17 வருஷம் பயணத்துல வெறும் 22 படம் தான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து புது முயற்சி வந்து ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு, தப்பு இல்லை. காலங்காலமா இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் நான் சொன்னேன், காலம் மாறும், நம்ம மாறினே இருக்கணும் போது அந்த ஃபார்முலா ரொம்ப வருஷமா ஒரு சக்சஸ் ஃபார்முலா. இப்போ கட்டா குஸ்தி 2 எடுத்துக்கோங்க. அந்த ஃபார்முலாக்குள்ள இருக்கிற ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாக்குள்ள இருக்கிற ஒரு புது விதமான படம், ஆனா ஃபார்முலா அதே தான். இப்போ என்னோட படங்கள், சில படங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலால இருக்காது. அப்போ அதுக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து அதுதான் இருக்கிறதுலே பெரிய சேலஞ்சு. பட் அது ஒவ்வொரு வாட்டி சக்சஸ் ஆகும்போது அந்த நம்பிக்கை, ஒரு ப்ரொடியூசருக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை அதிகமாயிட்டே தான் இருந்தது. இப்போ பிராங்கா சொல்லணும்னா, வேல்ஸ் தயாரிப்புல தான் அவங்களோட சேர்ந்து தான் வந்து விஷ்ணு ஷா ஸ்டுடியோஸ் கட்டா குஸ்தி 2 பண்ணியிருக்கோம். இப்போ எந்த அளவுக்கு சார் என்ன நம்பினாருன்னா, அவர் கதையே தெரியாது, ஆனா ப்ரொடியூஸ் பண்ணாரு. நீ பண்றன்னா கரெக்டா இருக்கும்பா. அந்த நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்கு எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சு. பட் அது காரணமே ஆடியன்ஸ் கொடுத்த ரெஸ்பெக்ட் அண்ட் மரியாதை தான். அவங்க ஒவ்வொரு படமும் நான் வித்தியாசமா பண்ணும்போது அவங்க அதை ரசிச்சு, அதை கொண்டாடி, அது ஒரு பெரிய விக்டரியா மாறும்போது எனக்கு சினிமா சர்க்கிளில் அந்த நம்பிக்கை எல்லாருக்கும் என் மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சது. ஸோ எனக்கு சேலஞ்சஸும் நிறைய இருந்தது. அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஆரம்பித்தேன். ஏன்னா இனிமே ஏதாவது வித்தியாசமான கதை வந்ததுன்னா அது டைம் எடுக்கக்கூடாது படமாக மாறுறதுக்கு. ஏன்னா ராட்சசனே வந்து 17 ப்ரொடியூசர் மாறி இருக்கு. ராட்சசன் படம், கட்டா குஸ்தி 1 வந்து 5-6 ப்ரொடியூசரும் மாறி இருக்கு. ஸோ இப்படிதான் என் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அண்ட் வேலை வந்துட்டா வெள்ளக்காரன் ஒரு ஜாலியான படம் தான், அதுவே 3 ப்ரொடியூசர் மாறிடுச்சு. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. பட் இப்போ 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போ நான் ஒரு கதை சூஸ் பண்ணும்போது உண்மையாவே எல்லாருக்கும் என் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த கதை கரெக்டா பண்ணுவாங்கன்னு. அதை தாண்டி ஆடியன்ஸ் மாறிட்டாங்க. ஆடியன்ஸ் வந்து கண்டென்ட் வந்து பயங்கரமா கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வருஷமா நம்ம பார்த்துட்டு ஒரு நல்ல படத்துக்கு ஆடியன்ஸ் கை கொடுக்கும்போது இன்னைக்கு அது கமர்ஷியல் அளவுக்கு ஜெயிக்குது. ஸோ அதுதான் தமிழ் சினிமால வித்தியாசம் சொல்வேன். அந்த நான் சொன்ன மாற்றம், அந்த ஆடியன்ஸ் கிட்டயும் இன்னைக்கு அந்த மாற்றம் வந்திருக்கு. ஸோ இனிமே நிறைய கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் வரும். இப்போ கமர்ஷியலே பண்ணாலும் அதுக்குள்ள நீங்க சின்னதா ஒரு கண்டென்ட் வச்சாதான் ஆடியன்ஸ் அது வந்து பயங்கரமா கொண்டாடுறாங்க. அதுதான் கட்டா குஸ்தி. ஸோ அந்த விதத்துல ஐம் வெரி லக்கி. நான் ரொம்ப வருஷம் முன்னாடியில இருந்தே கண்டென்ட் சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
இப்போ அந்த கண்டென்ட்டோட காலம் அது. இப்போ நான் வந்து அந்த கரெக்டான கண்டென்ட்டும் கரெக்டான கமர்ஷியலும் மிக்ஸ் பண்ணி ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த விதத்துல கட்டாகுஸ்தி 2 ஒரு பெரிய சக்சஸ் நான் சொல்றேன். கட்டாபுத்தி தூக்கம் நல்லபடியா ஓடிட்டு இருக்கு, வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப நாள் தடைக்கு அப்புறம் ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுது. ஆமா. அதுக்கு உங்களோட ரொம்ப ஈகரா காத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சார் வந்து நடிச்சு கடைசி படம் அது சீஃப் மினிஸ்டர் பதவி எடுத்ததுக்கு அப்புறம் வரப்போகுது. ஸோ வி ஆல் ஆர் வெரி எக்ஸைட்டட் டு see it in theaters. நானும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கண்டிப்பா போய் பார்ப்பேன். அண்ட் அது செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படம். மிஸ் ஆயிடுச்சு சில காரணங்கள்னால, பட் வி ஆர் ஆல் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனா இருக்க போகுது சினிமாவுக்கு. அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி இட் இஸ் கோயிங் டு ரிலீஸ் ஃபைனலி. அண்ட் நாங்களும் ஈகரா காத்துக்கிட்டு இருக்கோம் சீக்கிரமா டேட்டு போட்டு அது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ புக் பண்ணணுங்கிறது. கேரளா சினி இண்டஸ்ட்ரிக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கும் அந்த ஸ்டோரி நீங்க சொன்ன அந்த ஸ்டோரியை ஃபிக்ஸ் பண்றது வந்து இன்னும் மாற்றணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கேரளால சின்ன சின்ன ஸ்டோரி ஒரே லைன் தான் இருக்கும். ஒரு கிரைம் ஸ்டோரி வந்து ஒரு சிங்கிள் லைன் தான் கரெக்ட். அந்த அந்த கிரைம் சுத்தி நடக்கிறது. பட் அவங்க பண்ற அந்த கிரைம் ஸ்டோரி மாதிரி தான் நீங்க ராட்சசன் பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி நிறைய கிரைம் ஸ்டோரிஸ் தொடர்ச்சி அந்த கேரளாவில் வந்து அது மாதிரி பண்றதை அக்செப்ட் பண்றதுக்கான ப்ரொடியூசர் வந்து இன்னும் வரலையா? அதனால வரல. இல்ல இருக்காங்க. பட் இங்க ஆடியன்ஸோட டேஸ்ட் ஒன்று இருக்குங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு. இப்போ நீங்க தெலுங்கு படங்கள் எடுத்துட்டீங்களா, அவங்க எந்த மாதிரி படங்கள் பார்ப்பாங்கன்னா பயங்கர மாசான கமர்ஷியல் படங்கள்ல இருந்து பயங்கர கண்டென்ட் வரைக்கும் படம் பார்ப்பாங்க. அது வந்து அவங்களோட என்ன சொல்றது ரேஞ்சு. ஆனா அந்த ரேஞ்சில் மேக்சிமம் பாத்தீங்கன்னா 80% மாஸ் கமர்ஷியல் படங்களுக்கு தான் கை கொடுப்பாங்க. வெறும் 20% தான் இங்க கொடுத்துருப்பாங்க. ஆனா கேரளா போயிட்டீங்கன்னா அப்படி உள்டா 80% கண்டென்ட், 20% தான் கமர்ஷியல். தமிழ் சினிமா பாத்துக்கிட்டீங்கன்னா இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்லா விதமான படங்கள் கை கொடுப்பாங்க. 50% கமர்ஷியல் படங்கள் கை கொடுப்பாங்க, 50% கண்டென்ட் படங்கள் கை கொடுப்பாங்க. சோ மாற்றம் வந்து யாருமே மாற தேவையில்ல. அவங்க அவங்க ஊருக்கு எல்லாருமே கரெக்டா தான் இருக்காங்க. அவங்க ஊரு அவங்க ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிச்சிருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் எல்லாரும் படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தமிழ் சினிமால இவ்வளவு ரேஞ்ச் இருக்கிறதுனால சில ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த ரேஞ்சில் போகணுங்கிறது ஒரு ஆசை இருக்கும். இல்ல நான் கமர்ஷியல் படம் தான் பண்ணா கரெக்டா இருக்கும், ஏன்னா கமர்ஷியல் படம் பெருசா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கு ஆடியன்ஸ்க்கு அண்ட் ப்ரொடியூசர்ஸ்க்கும். முக்கியமா ப்ரொடியூசர்ஸ்க்கு இருக்கு. அதனால வந்து எதுவுமே மாத்த தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி படங்கள் எடுக்கணும், அது போதும், அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எதிர்பார்த்தாங்க ராட்சசன் 2 கண்டிப்பா நடக்கும், நானும் நம்புறேன். கதை இருக்கு, அது எப்போ மாறும்னு தெரியல. ஒரு படமா ஆக்சுவலா அடுத்த படம் வந்து இரண்டு வானம், அது வந்து ராட்சசன் டைரக்டரோட தான் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நெக்ஸ்ட் 2 monthsக்குள்ள ரிலீஸ் ஆகிடும். ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி. ஸோ ஃபர்ஸ்ட் படம் காமெடி எடுத்தாரு, அதுக்கப்புறம் ராட்சசன், அதுக்கப்புறம் இப்போ லவ் ஸ்டோரி. ஸோ அவர் பயங்கரமான ஜானர் ஜம்ப் பண்ணுவார். ரொம்ப புதுசாக வந்திருக்கு, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ன்றது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லுவேன். படம் பார்த்துட்டு தான் பேசுகிறேன். அது நடிக்கும் போதே ஒரு நம்பிக்கை இருந்தது. கிட்டத்தட்ட 160 நாள் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபில்ம். ஸோ அது வெளியே வரும்போது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் கண்டிப்பா ராட்சசன் 2 நடக்கும்ங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். கட்டாகுஸ்தி பார்ட் 2 ஹிட் ஆயிருச்சு, ஆயிடும், இன்னும் பெருசா ஹிட் ஆகும். அது ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கும். பார்ட் 2 பண்ணும்போது விஷ்ணு கரெக்டா பண்ணுவாங்கிறது இது ஒரு பேர் வாங்கி கொடுத்துரும். அப்போ ராட்சசன் 2 பண்ணும்போது அது இன்னும் நியாயமா இருக்கும். ஏன்னா பார்ட் 2 பொதுவா பண்ணும்போது பார்ட் 1 அளவுக்கு இல்லைங்கிற நிறைய பார்ட் 2க்கு நடக்கும். அது எங்களுக்கு நடக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் கொஞ்சம் பயந்தோம். அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணோம். பட் இன்னைக்கு ரொம்ப நல்ல ஃபீட்பேக். ராட்சசன் பார்ட் 2வும் பார்ட் 1 கெடுத்துடக்கூடாது, அந்த பேர் வாங்கினதை கெடுத்துடக்கூடாதுங்கிறது நாங்கள் ரொம்ப நம்புறோம். ஸோ இதுக்கப்புறம் அது கண்டிப்பாக நடக்குங்கிறது ஐ பிலீவ் இன் இட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.